போய் வருதல் ஓராத நாய் போல உண்பதே புத்தியென ஓது துட்டன் போய் வருதல் ஓராத நாய் போல உண்பதே புத்தியென ஓது துட்டன் புரணி பேசி பேசி ஒருவர்க்கும் ஆகாத புல்லர்கட்கு ஆன துட்டன் பேய்களுக்கு அடிமையாய் நின் சரண நாடாது பேயாவுழன்ற துட்டன் பிறருக்கு நமது துயர்வர என்று கருதிடும் பெற்றி நனிகொண்ட துட்டன் நோய் வந்த காலையில் பேய்களை கும்பிட்டு நோன்மையை மறந்த துட்டன் நோலாமை மிக்குடைய துட்டன் நான் ஆதலால் நுகைவில் அன்பை பெருக்கி தீயில் புகார் பெற்ற அடியளித்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வள சிவசுப்பிரமணிய தேவே வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலே பாமன் சுவாமிகளின் தவப்பயனாலும் 45வது நாள் இன்று நாம் சிந்திக்கிறோம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 45, தத்துவமசி பயிற்சி பாதை 45, ஆன்மாவின் யாத்திரை 45. இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, எதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம்? நாய் போல சுவையாக உண்பதே அறிவுடைமை என்னும் கொடியவன். ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை குறை சொல்லி முட்டாள்களுக்கு பயன்படும் கொடியவன். அவன்தான் நம்ம சொன்ன குறை சொன்னால் ஒத்துக்குவான், முட்டாள்தான். ஆசை பேய்களுக்கு அடிமையாகி நம் மனசில் ஆசை அதிகமாக இருக்குது. அதில் ஆசை பேய்களுக்கு அடிமையாகி சிறுதெய்வ வழிபாடு செய்து உன்னை தொழாத வாழ்நாளை வீணாக்கிய கொடியவன். நாம் அனுபவித்த துன்பம் பிறருக்கும் வரவேண்டும் என்ற கொடியவன். துன்பங்கள் வரும்பொழுது தவங்களை மறந்து கெட்ட தேவதைகளை வழிபடும் கொடியவன். ஞானிகளை எரிக்காமல் எப்படி மண்ணில் புதைக்கிறார்களோ, ஞானிகளை எரிக்காமல் எப்படி மண்ணில் புதைக்கிறார்களோ அதேபோல் என்னை ஞானியாக்கி உன் திருவடி கீழ் வைத்து அருளுக அப்படின்னு சொல்லி உள்ள ஆன்மா வேண்டணுமா. இதுக்கு சதாசிவ கண்ணியில் சாமி என்ன சொல்கிறார் பாருங்க. காட்டு உழுவை முன் ஆட்டை முன் காட்டு உழுவை முன் ஆட்டை காட்டுவது போல் நமன் முன் காட்டி கொடுப்பாயோ
கந்தா சதாசிவமே அப்படிங்கிறார். ஊழுவைன்னா புலி. காட்டில் வாழும் புலிக்கு முன்பாக ஒரு ஆட்டை காட்டுவது போல யமன் முன்பாக என்னை காட்டி கொடுப்பாயோ, உள்ளேவே இருக்கின்ற கந்தா சதாசிவமே அப்படிங்கிறார். சதாசிவ கன்னி 30. இது யோசனை பாருங்கள். நமக்கு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தான் சிந்திக்க வைக்கிறார். இன்றைய முதல் அதை சிந்தித்து இறைவன் திருவருளை பெறுவோமாக. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.